ரியல்மியோட 15T செப்டம்பர் 2 அஃபிஷியலா லான்ச் பண்றாங்க. இந்த போனோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் ரியல்மியே வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு சிலது மட்டும் தான் கொடுக்கல. ஸோ இந்த போன் என்ன பிரைஸ் வரப்போகுது, இந்த போனை வாங்காது ஒர்த்தா இருக்குமா, என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த போனோட பில் குவாலிட்டி டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். பில் டிசைன் பார்க்கும் போதே தெரியும் ஐபோன் மாதிரியே வந்திருக்கு. குறிப்பா கேமரா மாடியூல் அண்ட் டிஸ்பிளே அந்த டைனாமிக் ஐலைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஐபோன் மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதோட ஹைலைட் வந்து இதோட வெயிட்டும் திக்னஸும் 181 கிராம் வெயிட் இருக்கு. திக்னஸ் வந்து 7.79 mm வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னு கேட்டீங்கன்னா 7000 mAh பேட்டரியில இதுதான் இந்த அளவு திக்னஸ்லயும் வெயிட்லயும் வந்து வருது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்னால தான் வந்து பண்ணிருக்காங்க. IP69 ரேட்டிங் வந்திருக்கு. மொத்தம் 3 கலர் வந்திருக்கு. ஒன்னு ப்ளூ, டைட்டானியம், சில்வர். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பார்க்கறது ஒரு மேட் பினிஷ் மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து ஒட்டாது. ஓவராலா இந்த போனோட ஃபார்ம் ஃபேக்டரும் இதோட சைஸும் பார்க்கறதுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. ஸோ ஓரளவு பெட்டரா இருக்கும். ரொம்ப ப்ரீமியம் ஃபீல் கிடைக்காது, ஏன்னா பிளாஸ்டிக்குங்கிறதுனால. பட் இந்த செக்மெண்ட்டுக்கு அது ஓகே தான். ஸோ ஓவராலா பில் குவாலிட்டி நல்லாவே பண்ணிருக்காங்க. IP69 இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் தான். நெக்ஸ்ட் இந்த போனோட டிஸ்பிளே இங்க வந்து 6.57 இன்ச் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD+ ரெசல்யூஷன். நம்ம மற்ற போன்ஸ் எல்லாம் பார்க்கறத விட கொஞ்சம் சின்ன டிஸ்பிளே தான். அது ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்கலாம். ஸோ ஓவராலா நல்லா பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து 4000 nitsக்கான மேக்ஸிமம் பிரைட்னஸ் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அவுட்டோர்ல பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த போன் HDR10+ சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பெசல்ஸ் பார்க்கறதுக்கு கம்மியா தான் வந்திருக்கு. அது இன்னொரு ஃபிளாட் டிஸ்பிளே தான், கர்வ் டிஸ்பிளே கிடையாது. அதுவுமே ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம். உங்களுக்கு ஃபிளாட் பிடிக்குமா கர்வ் பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ ஒரு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணிருக்காங்க. அண்ட் டியூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க மென்ஷன் பண்ண கிடையாது, பட் கொடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த போன் கண்டிப்பா பெட்டரா வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த போனோட பெரிய நெகட்டிவ்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் தான். இங்க மீடியாடெக்கோட Dimensity 6400 Max அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட அண்டர் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 5 lakh கிட்ட தான் வந்திருக்கு. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் கிடையாது. நார்மலா நீங்க போன் யூஸ் பண்ணீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் இருக்காது. பட் கொஞ்சம் கேமிங்ஸோ இல்ல இன்டென்சிவ் டாஸ்கோ யூஸ் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் ஃப்ரேம் டிராப் ஆகும், கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ரியல்மி எல்லாமே நல்லா பண்ணிட்டு இந்த பர்ஃபார்மன்ஸை மட்டும் கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டாங்க. அது வந்து மத்த இதை அஃபெக்ட் பண்றதுக்கும் சான்ஸ் வந்து இருக்கு. உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் கிடையாது. ரியல்மிலேயே இதை விட பெட்டர் போன்ஸ் கண்டிப்பா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி தான் ஹைலைட். 7000 mAh பேட்டரி வந்திருக்கு. 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜர் பாக்ஸ் தருவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபார்ம் ஃபேக்டர்ல 7000 mAh இந்த போன்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வெயிட்டும் திக்னஸும் ரொம்ப முக்கியம். இந்த பேட்டரி கெப்பாசிட்டி வேணும்னா இந்த போனை நீங்க கன்சிடர் பண்ணலாம். 1 day பேட்டரி லைஃப் இருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓவரால் நல்லா தான் வந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா பின்னாடியும் 50 MP, செல்ஃபிலையும் 50 MP இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக டெப்த் சென்சார் தான் 2 MP இருக்கும். அல்ட்ரா வைட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. மேக்ஸிமம் 1080p வீடியோ தான் ரியர் செல்ஃபி ரெண்டுத்துலயுமே ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். காரணம் இங்க இருக்க ப்ராசரோட லிமிடேஷனா வந்து இருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது போக ஒரு சில கேமரா ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ இங்க கேமரா என்னதான் 50 MP இருந்தாலுமே அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்காது, ப்ராசஸிங் நல்லா இல்லாத காரணத்தினால. ஸோ ஓவராலா கேமரா பொறுத்த வரைக்குமே கூட ரியல்மி ரொம்ப சூப்பரா பண்ணல. பட் மற்ற போன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு டீசென்ட்னு சொல்லலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இங்க கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்கன்னா இந்த கேமரா இன்னுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ ஓவராலா கேமரா ஆவரேஜ். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் இந்த போன் Android 15 பேஸ் பண்ணி Realme 6ல வந்து வருது. இதுக்கு வந்து 2 பேட்டரி அப்டேட் 3 வருஷம் செக்யூரிட்டி பட்சம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட கொடுத்துருக்கலாம். அது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் Realme பத்தி உங்களுக்கு தெரியும், ப்ளோட்வேர் ஆட்ஸுங்கிறது இருக்க தான் போகுது. பட் ஃபியூச்சர்ஸ் அதிகமா இருக்கும். எத்தனை பேர் Realme யூஸ் பண்றீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் DDR4X RAM UFS 2.2 வந்து கொடுப்பாங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து பேஸ் ரெண்டா வந்து வரும். இப்போ இந்த போனோட பிரைசிங்னு பாத்தீங்கன்னா under 20K அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 18,000 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது வாய்ப்பு இருக்கு. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஆல்ரெடி இங்க ரியல்மியோட P4 லான்ச் ஆயிருக்கு. அந்த போனோட பிரைஸ் 18,000 ரூபாய். அங்க 6GB RAM வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். 8GB RAM 6GB RAM தெரியல. பட் 18,000க்கு ரியல்மியோட P4 வந்து இருக்கு. ரியல்மி P4னு பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் போனா வந்திருக்கு. அங்க பர்ஃபார்மன்ஸுக்கு Dimensity 7400 அங்கேயும் 7000 mAh பேட்டரி இருக்கு. அங்கேயுமே ஒரு நல்ல டிஸ்பிளே இருக்கு, கேமரா இருக்கு, அல்ட்ரா வைட் சென்சர் கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும் போது இந்த போனை நம்ம எதுக்காக கன்சிடர் பண்ணோம்னா, மெயினா அவங்க ஹைலைட் பண்ற அந்த ஃபார்ம் ஃபேக்டர், அந்த வெயிட், அந்த வெயிட்ல உங்களுக்கு 7000 mAh பேட்டரி வேணும்னா மட்டும்தான் நீங்க இந்த போனை கன்சிடர் பண்ணணும். மற்றபடி இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான போன் நான் சொல்ல மாட்டேன். செப்டம்பர் 2 தான் லான்ச் பண்றாங்க. லான்ச் ஆகும்போது பிரைஸ் ரொம்ப அக்ரெசிவா வருதான்னு பார்ப்போம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 18,000 தான் வரும். அதுக்கு கம்மியா வைக்க மாட்டாங்க. ஸோ உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இதை விட பெட்டர் போனா நான் Realme P4 தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். உங்க ஒப்பீனியனையும் கமெண்ட்ஸா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.